வணக்கம். கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காவிய பயணத்துக்கு ரெடியா? இன்னைக்கு நாம காலத்தை தாண்டி பயணிக்கிற ஒரு அட்டகாசமான கதையா அலச போறோம். இது வெறும் பழங்காலத்து கட்டுக்கதை இல்லைங்க. நம்ம நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தேவையான ஒரு பெரிய மெசேஜ் இதுல இருக்கு. 1000 வருஷம் தூங்குன ஒரு மன்னன், அவரோட கண்கள் வழியா நம்ம உலகம் எப்படி மாறுச்சு, நாம எதை இழந்தோம், முக்கியமா எதை மறுபடியும் மீட்டெடுக்கணும்னு ரொம்ப தெளிவா நாம புரிஞ்சுக்க போறோம். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தன்னோட வாழ்க்கை, சந்தோஷம், தன்னோட நிகழ்காலம் இதை எல்லாத்தையும் முற்றிலுமா தியாகம் பண்ணிட்டு, முகம் கூட தெரியாத எதிர்காலத்துல வரப்போற மக்களுக்காக ஒரு மாபெரும் மன்னன் 1000 வருஷம் தூங்க முடிவு பண்ணா என்ன நடக்கும்? அட, இது எப்படிங்க சாத்தியம்னு தோணுதுல? இதுதான் இந்த கதையோட மையமான மர்மமே. அந்த பயணம் எப்படி இருந்துச்சுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. பகுதி 1. பொற்கால ராஜ்யத்தின் தியாகம். மன்னன் வீராதித்தனின் ஆட்சி. இந்த மன்னன் வீராதித்தன் இருக்கார் இல்லையா, அவர் சாதாரண ஆள் கிடையாது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அருணகிரி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யத்தோட மன்னன். அவரோட ஆட்சி அதிகாரத்தால் உருவானது இல்லைங்க, மாறாக நீதியாலும் கருணையாலும் பின்னப்பட்டது. அந்த சமூகத்துல பசி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்ல. அடிச்சுக்கிற போர் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலா முழுமையான நீதியும் அளப்பரிய அன்பும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. கேட்கறதுக்கு ஏதோ கற்பனை உலகம் மாதிரி இருக்குல்ல, ஆனா மனுஷங்க இயற்கையோடும் தங்களுக்குள்ளும் எவ்வளோ அமைதியா வாழ முடியும்னு இது காட்டுது. இப்படி ஒரு குழைவற்ற சமுதாயத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இப்போ இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அரண்மனைக்கு வந்த அந்த முதிய முனிவரோட எச்சரிக்கை தான். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போய்கிட்டு இருக்கும்போது அவர் மன்னன் கிட்ட வந்து சொல்றாரு, மன்னா, இன்னும் 1000 வருஷங்களுக்கு பிறகு இந்த உலகம் பேராசையாலும் ஈர்க்கை அழிவாலும் மனிதநேயம் இழந்த நிலையாலும் ரொம்பவே கஷ்டப்படும். அந்த நேரத்துல இந்த உலகத்தை காப்பாற்ற மக்கள் உங்களை மீண்டும் தேடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஏதோ சாதாரண எச்சரிக்கை இல்லைங்க, நம்ம நிகழ்காலத்தை அப்பவே கணிச்ச ஒரு கால கண்ணாடினே சொல்லலாம். இத கேட்ட மன்னன் சிரிச்சுக்கிட்டே, அது எப்படிங்க சாத்தியம்னு கேக்குறாரு. அதுக்காக அந்த முனிவர் கொடுத்ததுதான் ஒரு மந்திர கிறிஸ்டல். இத தொட்டா மன்னன் இறக்க மாட்டார், ஆனா 1000 வருஷம் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவார். சரியான நேரம் வரும்போது மறுபடியும் முழிப்பார். யோசிச்சு பாருங்க, தன்னோட முழுமையான சந்தோஷமான வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு அரண்மனைக்கு கீழே இருந்த ஒரு ரகசிய குகைக்குள்ள போய் எதிர்கால மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த கிறிஸ்டலை தொட்டு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறாரு நம்ம மன்னன். நிஜமாவே எவ்வளவு பெரிய சுயநலமற்ற தியாகம் இல்லையா இது? பகுதி 2. 1000 ஆண்டுகளுக்குப் பிறகு காலத்தின் பயணம். சரி, அடுத்த கட்டத்துக்கு போய் இது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அந்த பொற்காலத்தை விட்டுட்டு மன்னனோட ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள நம்ம பயணிக்க போறோம். முதல் வருஷம் அந்த ரகசிய அறையில தூக்கம் தொடங்குது. அப்படியே ஒரு 500 வருஷம் ஓடுது. பழைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிஞ்சு புது புது நகரங்கள் உருவாகுது. மனித குலமே முற்றிலுமா மாறிடுது. அப்படியே சரியா 1000வது வருஷம் அனிதா அப்படிங்கிற ஒரு இளம் தொல்லியல் ஆய்வாளர் அந்த பகுதியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மண்ணுக்கு அடியில புதைஞ்சிருந்த அந்த ரகசிய அறையும் சிம்மாசனத்துல தூங்கிட்டு இருக்கிற மன்னனையும் கண்டுபிடிக்கிறாங்க. 1000 வருஷத்து மௌனம் அந்த இடத்துல உடையுது. அந்த அறைய சுத்தி பார்த்துட்டு இருந்த அனிதா எதிர்பாராத விதமா தவறுதலா அந்த மந்திர கிறிஸ்டலை தொட்டுடுறாங்க. அவ்வளோதான், 1000 வருஷமா மன்னனை தூங்க வச்சிருந்த அந்த கிறிஸ்டல் சுக்குநூறா சிதறி உடையுது. அறை முழுக்க ஒரு பிரகாசமான வெளிச்சம் பாயுது. மெதுவா மெதுவா 1000 வருஷங்களுக்கு பிறகு மன்னன் வீராதித்தன் இறுதியா தன்னோட கண்களை திறக்கிறார். அவரோட தியாகம் முடிவுக்கு வந்து முனிவர் சொன்ன அந்த எதிர்காலத்தை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. பகுதி 3. இருண்ட விழிப்பு. அடையாளம் தெரியாத உலகம். மன்னன் முழிச்ச அந்த தருணம் கண்டிப்பா சந்தோஷமானதா இல்லைங்க. ஏன்னா அவருக்கு வெளியே காத்துக்கிட்டு இருந்தது முற்றிலும் அடையாளம் தெரியாத ஒரு புது உலகம். கண்ணை திறந்து அரண்மனையை விட்டு வெளியே வந்த மன்னனுக்கு பெரிய அதிர்ச்சி. இது எதை மிக தெளிவா காட்டுதுன்னா, மன்னன் ஞாபகத்தில் இருந்த பழைய உலகத்துக்கும் இப்போ அவர் கண் முன்னாடி இருக்கிற புது உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற மலைக்க வைக்கும் முரண்பாட்டத்தான். ஒரு பக்கம் அவரோட அருணகிரி ராஜ்யத்தை நினைச்சு பாருங்க. அடர்ந்த பசுமையான காடுகள், சுத்தமான நதிகள், மக்கள்கிட்ட இருந்த ஆழமான நம்பிக்கை. ஆனா இன்னொரு பக்கம் இந்த எதிர்கால உலகத்தை பாருங்க. வானத்துல ட்ரோன்ஸ் பறக்குது, ஏஐ டெக்னாலஜி, பெரிய பெரிய கட்டிடங்கள்னு வளர்ச்சி இருந்தாலும் நதிகளெல்லாம் மாசடைஞ்சு கிடக்கு. எல்லாத்துக்கும் மேல மனுஷங்க முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்ல. ஒருத்தர் நம்புற தன்மையே அவங்க இழந்திருந்தாங்க. இந்த நிலைமைய பார்த்த மன்னன் மக்கள்கிட்ட கோபப்படல, சண்டை போடல. ரொம்ப அமைதியா ஒரு மாபெரும் உண்மைய சொல்றாரு. உலகத்தை காப்பாற்ற புதிய ஆயுதம் எதுவும் தேவையில்ல, பழைய நல்ல மனசு மட்டும் போதும். எவ்ளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு தத்துவம் பாருங்களேன். டெக்னாலஜியோ புது புது கண்டுபிடிப்புகளோ உலகத்தை காப்பாத்த போறது கிடையாது. மனிதத்தையே தொலைச்சிட்டு நிக்கிற இந்த சமூகத்துக்கு தேவையானது மறுபடியும் ஒரு நல்ல மனசை கண்டுபிடிக்கிறது மட்டும்தாங்கிறத இந்த ஒத்த வரி நமக்கு உணர்த்துது. பகுதி 4. ஒரு நல்ல மனம் வெல்லும். மனிதநேயத்தின் மறுமலர்ச்சி. மன்னனோட அந்த வார்த்தைகள் சும்மா பூகலங்க, மக்களின் மனசாட்சியை ஓங்கி அடிச்சு எழுப்புச்சு. ஒரு மிஷின் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷங்களை சிந்திக்க வச்சது அவரோட ஞானம்.
உலகத்தை மீட்டெடுக்க மக்கள் என்னென்ன ஆக்ஷன் எடுத்தாங்க தெரியுமா? முதல் ஸ்டெப், அழிஞ்சு போன காடுகளை மீட்டெடுக்க பெருமளவுல மரங்களை நட்டாங்க. ரெண்டாவது, தாங்களே அசுத்தம் செஞ்ச நதிகளை பொறுப்பெடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சுத்தம் செஞ்சாங்க. மூணாவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமான ஸ்டெப், இயந்திரங்களை மட்டுமே நம்பிட்டு இருந்ததை விட்டுட்டு மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணவும் நம்பவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு தனி மனுஷனோட வழிகாட்டுதல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையே எப்படி செயல்பட வச்சிருக்கு பாத்தீங்களா? மக்களோட இந்த தொடர்ச்சியான முயற்சியால உலகம் மறுபடியும் பசுமையா மாறிச்சு, நதிகள்ல தண்ணி தெளிவாச்சு, காடுகள் துளிர்ச்சிச்சு, மனுஷங்களோட முகத்துல மறுபடியும் உண்மையான சிரிப்பு திரும்பிடுச்சு. சரி, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமை முடிஞ்சிருச்சு, உலகம் மறுபடியும் மனிதநேய பாதைக்கு திரும்பிடுச்சுன்னு மன்னன் உணர்றாரு. ஒரு அழகான அதிகாலை சூரிய உதயத்தை பார்த்து புன்னகைச்சபடியே அந்த பொன்னிற ஒளியில ரொம்ப அமைதியா அவர் கரைஞ்சு மறையறாரு. அவரோட வேலை முடிஞ்சிருச்சு. எனவே இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மன்னன் மறைஞ்சாலும் அவர் விட்டு சென்ற அந்த கிரீடத்துல எழுதப்பட்டிருந்த ஒற்றை வரிதான்: ஒரு நல்ல மனம் 1000 ஆண்டுகளையும் வெல்லும். டெக்னாலஜியும் வளர்ச்சியும் எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம், ஆனா இயற்கையையும் மனிதநேயத்தையும் நம்ம தொலைச்சிட்டா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஒரு நல்ல மனசோட நம்ம செய்யற சின்ன சின்ன செயல்கள் கூட பல தலைமுறைகளை காப்பாத்துற சக்தி கொண்டது. இத கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த நல்ல மனதை நீங்க எப்படி செயல்படுத்த போறீங்க? இந்த கேள்வி உங்களை தொடர்ந்து சிந்திக்க வைக்கட்டும். இந்த கதை பயணத்துல இணைஞ்சிருந்ததுக்கு நன்றி.